அனைவருக்கும் வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, திதி. திதி சூனியம் கிடையாது. நம்ம திதியை பற்றி மட்டும் தான் பேச போறோம். திதி சூனியம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நம்ம தனிப்பட்ட முறையில் ஆய்வு பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை திதி. திதினா என்ன? திதியை வைத்து என்ன சொல்லலாம்? திதியை வைத்து செல்வத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. திதியை வைத்து செல்வத்தை சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திதினா என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தில் உள்ள இடைவெளி, அவ்வளவுதான் திதி. சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பேர் அமாவாசை. சூரியனை விட்டு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போனா அதுக்கு பேர் திதி. மொத்தம் நம்ம வானத்தோட மொத்த பரப்பளவு 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில 30 திதி இருக்கு. வளர்பிறை 15, தேய்பிறை 15. அப்ப 30 திதியை இந்த 360 பிரிச்சா ஒரு திதி 12 டிகிரி இருக்கும். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்த அமாவாசை, அதுல இருந்து 12 டிகிரி பிரதமை அல்லது வளர்பிறை பிரதமை அல்லது பாட்டிமை. அதுல இருந்து அடுத்து வரக்கூடியது வளர்பிறை துதியை, வளர்பிறை திருதியை, வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்து பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் ராசியில இருக்கும். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு 180 டிகிரி கேப்ல இருக்கும். அங்கிருந்து மறுபடியும் தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துதியை, தேய்பிறை திருதிகை, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு போகும். அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திதி என்பது 12 டிகிரி இடைவெளி. சூரியனுக்கும் சந்திரனுக்குமான 12 டிகிரி இடைவெளி தான் திதின்னு சொல்லப்படுது.